சில காங்கிரஸ்காரர்கள் கேள்வி கேட்கறத பார்த்தா ஜெயிலுக்கு போனவங்க யாருமே படிக்கூட கூடாது, அந்த அளவுக்கு மாரல் கிரவுண்ட் எதிர்பார்க்கறாங்க. இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தலைவர் கொல்லப்பட்டு விட்டார், அந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டவராக பேரறிவாளன் இருக்கிறார் என்பதற்காகவே பேரறிவாளனுக்கு இந்த உரிமை மறுக்கப்படுமானால் இதுதான் மாரல் மீறல். அவர் உண்மையிலேயே கொலை குற்றமே புரிந்திருந்தாலும் தண்டனை காலத்துல அவர் சிறையில இருக்கிறாரு. முன்கூட்டி விடுதலை அவருக்கு யார் கொடுக்குறா? உச்ச நீதிமன்றம் கொடுக்குது. உச்ச கிடையாது, கருணை கிடையாது, இது சட்டம். புதுச்சேரி, நம்மளுடைய சென்னை, தமிழ்நாடு பார் கவுன்சில் பேரறிவாளனுக்குள்ள உரிமை அடிப்படையில் தான் அவர் வழக்கறிஞர் ஆயிருக்கிறாருன்னு சொல்றாங்க. அதை எதையுமே உங்க காதல கேட்டுக்கொள்ள சுதா போன்றவர்கள் தயாராங்கன்னா திருப்பி நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, பேரறிவாளனை வெட்டி போடணுன்றாங்க. அதான் அவங்களோட ஆசையா? திரும்பி திரும்பி ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க, தீவிரவாதி பேரறிவாளன், தீவிரவாதி. இது என்ன வார்த்தைகள் இதெல்லாம்? அதனாலதான் நாம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? ஆமா, ஈழ இனப்படுகொலையாளி ராஜீவ்காந்தி அப்படின்னு நம்ம அதை நம்ம திரும்பி உயர்த்தி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தையும் அவசியத்தையும் காங்கிரஸ்காரர் தான் உருவாக்கி கொடுக்குறாங்க. இந்திய நாட்டினுடைய தேசப்பிதா மகாத்மா காந்திய சுட்டதுக்காக தான் RSS மீதான தடை இருந்தது. அந்த தடையை காங்கிரஸ் நீக்கியது. ஏன் நீக்கிச்சப்போ? ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை RSS மீதான தடையை காங்கிரஸ் அரசு தான் நீக்கிச்சு. அதுக்கு என்ன நியாயம் சொல்லுவாங்க இவங்க? பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் செயற்பாட்டாளர் மனிதி செல்வி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தொடர். வணக்கம். பேரறிவாளன் அவர்கள் சென்னை மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் தன்னை வழக்கறிஞராக பதிவு செஞ்சுக்கிட்டாரு. அதை பலரும் கொண்டாடுறத பார்க்க முடிஞ்சது. ஆனால் காங்கிரஸ் தரப்புல இருந்து எம்பியான சுதா அவர்கள் அந்த நாள் கருப்பு நாள் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக பேசுகிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்லையும் பேசுகிறத பார்க்க முடிஞ்சது. கேட்கும்போது அது தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடும். ஒரு கொலை குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டவர் இப்படி வழக்கறிஞராக சட்டத்துறையில் பதிவு செய்வது அப்படிங்கிறது ஒரு தவறான முன்னுதாரணம். அவர் ஒன்றும் சட்ட ரீதியாக விடுதலை செய்யப்படவில்லை, அவர் உச்சநீதிமன்றத்தின் கருணை அடிப்படையில் வெளியே வந்தவர் அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. அவரை போலவே காங்கிரஸ் சார்புடையவர்கள் எல்லாருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் தொடர்? இல்லை, அதாவது ஒரு சட்டப்படியா விடுதலை செய்யப்படலை அப்படின்னா சட்டம் தானே நமக்கு அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கு. ஒரு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆயுள் தண்டனை அளித்து ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசி அவருக்கு தண்டனை குறைக்கப்படலாம். உச்ச நீதிமன்றமும் குடியரசுத் தலைவரும் ஆளுநர் அவர்கள் நினைச்சா அவருக்கான தண்டனை கொடுக்கப்படலாம், முன்கூட்டியே விடுதலை செய்யப்படலாம். இவை எல்லாமே சட்டப்படியான உரிமைகள். சட்டத்தை மீறி எந்த விதமான சலுகையோ கருணையோ பேரறிவாளன் மீது வழங்கப்படலை. உச்சநீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரம் 142 பயன்படுத்தி அவரை முன்கூட்டியே விடுதலை செய்துள்ளது. ஏன் அந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டியது இருக்குது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்றதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க திரும்பி திரும்பி அவரை எத்தனை ஆண்டு காலம் அவரோட அந்த கோரிக்கையை நீங்க கடப்புல போட்டு வச்சிருப்பீங்க? தகுந்த காரணமே சொல்லல. இவர் என்னை முன்கூட்டி விடுதலை செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை, அது சட்டப்படியான ஒரு உரிமை. எந்த சிறை தண்டனை வாசிக்கும் அது சட்டப்படியான உரிமை. நான் முன்கூட்டியே விடுதலை பெறணும் அப்படின்றத அவங்க கேட்கலாம். அதுக்கு சரியான தகுந்த காரணங்கள் இருந்தா அரசு அதை பரிசீலித்து, நீதிமன்றங்கள் பரிசீலனை செய்து, இல்லை குடியரசுத் தலைவர் ஆளுநர்கள் பரிசீலனை செய்து அவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்யலாம். இது சட்டப்படியான உரிமை. இந்த சட்டப்படியான உரிமையை பயன்படுத்தினா உச்சநீதிமன்றம் எந்த விதமான தகுந்த காரணங்கள் இல்லாமல் அவரோட கோரிக்கையை நீங்க போட்டு வைத்திருக்கிறது தவறு அப்படின்னு சொல்லி அது சிறப்பு 142 சிறப்பு சட்டத்தின்படி பேரறிவாளனை முன்கூட்டி விடுதலை செய்துள்ளது. இதுல எங்க ஒரு சட்டப்படியே விடுதலை பண்ணல. சட்டம் தானே நமக்கு எல்லா வாய்ப்புகளையும் நமக்கு வழங்கி இருக்குது. முதல்ல சிறை அப்படின்னா என்ன? ஒரு மனிதன் தவறு செய்யறான் அப்படின்னா அவனை காலம் முழுக்க சிறையில வச்சிருக்கிறது அல்ல. அது சிறை தண்டனையுடைய உயர்ந்தபட்ச நோக்கமும் லட்சியமும் என்னன்னா, அந்த மனிதன், தவறு செய்த மனிதன் தன் தவற்றுக்காக வருந்தி அவர் ஒரு நல் மனிதனாக சீர்திருத்தம் பெற்று வெளியில வரணும் அப்படின்றதா சிறை தண்டனையோட நோக்கம். அவரை காலம் ஃபுல்லா சிறைக்குள்ள போட்டு அழுத்தி வைக்கிறதோ, நீ குற்றவாளின்னு சொல்லிட்டு அவர் குற்ற மனப்பான்மைக்கு உள்ளாக்குவதோ தண்டனையின் நோக்கமே கிடையாது. எந்த விதமான தண்டனையாக இருந்தாலும், எத்தனை கொடூரமான விஷயத்தை ஒரு நபர் செய்திருந்தாலும் அவருக்கான தண்டனை காலத்துல கூட சிறைக்குள்ள போயிட்டா அவர் வெளி உலகத்துக்கு வர முடியாது. அது மட்டும் தான் அவருக்கு தடை. மற்றபடி சிறைக்குள் இருக்கும் பொழுதும்
அனைத்து விதமான மனித உரிமைகளும் அவருக்கு உண்டு. அப்ப எதுக்கு அப்படி ஒரு மனித உரிமை வந்து சட்டம் வழங்கியிருக்கு? அவரும் ஒரு மனிதர், அவர் தவறு செய்திருக்கிறார். தவறு செய்வதற்கு பல்வேறு காரணங்கள் வந்து இருக்கலாம். அப்போ நம்ம வந்து ஒருத்தர் தவறு செய்துட்டாரு அப்படின்றதுக்காகவே ஒரு 10 கொலை பண்ணிட்டாரு, 20 கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு இருந்தா கூட அந்த மனிதனுக்கான மனித உரிமை என்பது எதுவும் பறிக்கப்படாதுன்றதான் சிறை தண்டனை நமக்கு சொல்லுது. அது அந்த அவங்க சொல்லுகிற அந்த கட்டிட வளாகத்துக்குள்ள அவங்க இருக்கணும், அதை மீறி வெளில வரக்கூடாது. அதுதான் தண்டனை. அதை தாண்டி அங்க உள்ள இருக்கிற பொழுது அவருக்கான எல்லா உரிமைகளையும் சிறைத்துறை வழங்கணும் தான் நமக்கு தண்டனை சட்டம் வந்து சொல்லுது. இந்த இடத்துல சுதா அவர்கள் பேசுறத முன் வச்சு பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து குற்றவாளி அல்ல அப்படிங்கிற காரணத்துக்காக விடுதலை செய்யப்படல, அவர் வந்து கருணை அடிப்படையில வெளியே வராருன்னு சொல்லி அதுக்கு ஒரு இன்னொரு உள்ளர்த்தத்தை அவங்க சொல்றாங்க. குற்றம் இழைத்தவரா இழைக்கலையா அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ வந்து 2 விதமான கருத்துக்கள் தமிழ்நாட்டில் இருக்குது, உலகம் முழுவதுக்கு இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. பேரறிவாளன் இதில் வந்து குற்றம் இழைக்கலை, அவருடைய குற்றம் என்பது அவருக்கு தெரியாது, அவர் வாங்கி கொடுத்த பேட்டரி என்பது எதற்கு பயன்படுத்தப்பட போகுதுன்றது அந்த செய்தியே அவருக்கு தெரியாது. அவர் செய்த ஒரே ஒரு விஷயம் பேட்டரி வாங்கி கொடுத்ததுதான் அப்படின்னு அதை வந்து விசாரணை அதிகாரியே வந்து தன் வாக்குமூலத்தில் கொடுத்துருக்காரு. என்கிட்ட வந்து பேரறிவாளன் வந்து பேட்டரி வாங்கி கொடுத்ததுக்கான காரணம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார், ஆனால் அதை நான் வந்து என்னை வந்து பதிவு பண்ண விடலை அப்படின்னு. இது ஒரு பக்கம். அதாவது பேரறிவாளனுக்கும் இந்த ராஜீவ்காந்தி மரணத்திற்கும் வந்து நேரடியான சம்பந்தம் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் வச்சுக்கோ. இது இல்லை இருக்குது அப்படின்னு நம்ம இதெல்லாம் தாண்டி நம்ம பேசுறது என்னன்னா, எந்த ஒரு நபரும், பேரறிவாளனே விட்டலாம், எந்த ஒரு நபரும் அவர் உண்மையிலேயே கொலை குற்றமே புரிந்திருந்தாலும் அவருக்கான தண்டனை காலத்தில் அவர் வந்து சிறையில் இருக்கிறாரு. முன்கூட்டி விடுதலை அவருக்கு யார் கொடுக்குறா? உச்சநீதிமன்றம் கொடுக்குது. எதன் அடிப்படையில் கொடுக்குது? அவரோட நன்னடத்தையின் அடிப்படையில் கொடுக்குது. சிறையில் இருக்கும் பொழுது அவர் அது சிறை ரெக்கார்டு இருக்கும், என்னென்ன செய்தாங்க, அவர் மேல ஏதாவது அவர் பிரச்சனை எழுப்பினாரா, அவருடைய நடவடிக்கை சிறையில் என்னவாக இருந்தது, அவர் மனம் திருந்திய மனிதராக இருந்தாரா அப்படின்றதெல்லாம் வந்து சிறை ரெக்கார்டில் இருக்கும். இதெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் என்ன பண்ணுது உச்சநீதிமன்றம் ஒரு நபரை, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், அரசு எல்லாமே வந்து இதன் அடிப்படையில தான் முன்கூட்டியே விடுதலை அவங்களுக்கு அளிக்குது. அப்ப என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தண்டனை நோக்கம் என்ன? தவறு செய்த ஒரு மனிதர் தன்னுடைய தவறை உணர்ந்து திருந்தி நல் மனிதராக மாற்றும் வேலையை செய்வதுதான் சிறையின் வேலை. அப்ப அவர் நல்லவரா மாறிட்டார்னா இன்னும் எதுக்கு அவர் சிறையில வச்சிருக்கணும்? அதோடைய லட்சியம் முடிஞ்சிருச்சு, அதனுடைய பர்பஸ் முடிஞ்சிருச்சுல. அவருக்கு தண்டனைக்குள்ள வைக்கிற பர்பஸ் என்ன? அவர் நல்லவராக்கணும் தான் அவரோட பர்பஸ். நல்லவராயிட்டாரு, அப்ப என்ன பண்ணணும்? விடுதலை பண்ணணும். இதுதான் நமக்கு சட்டப்படி நமக்கு வழங்கி இருக்கிற. இது யாருமே வந்து பிச்சை கிடையாது, கருணை கிடையாது. இது சட்டம். 1961 நமக்கு இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து வந்துருச்சு முன்கூட்டியே. நம்ம இன்னமும் கூட சொல்றோம், மனித உரிமையாளர்கள் அனைவரும் சொல்றாங்க, ஆயுள் தண்டனை என்பது அவங்க காலம் ஃபுல்க சிறையில் இருக்கணும் கிடையாது. உங்களோட ஆயுள் முழுக்க அதுக்கு ஒரு வரையறை வைங்க. அதுக்கு தான் வந்து 14 வருஷம் அப்படின்லாம் வச்சிருந்தாங்க முன்னாடி. சொல்றது ஆயுள் தண்டனைன்னு சொல்லுவாங்க. ஆனா அதோட அதிகபட்ச காலம் எவ்வளவா இருக்கும்? 14 வருஷம். ஏன் அப்படி வச்சாங்க? 14 வருஷத்துல சிறையில உன்னால ஒரு மனிதரை இந்த சிறைத்துறை ஒரு மனிதரை நல்வழிப்படுத்த முடியும் அப்படின்னு நம்பணும். ஏன்னா அந்த அளவுக்கு சிறைத்துறை இருக்கணும். அந்த மனிதருக்கான எல்லா விஷயங்களையும், சரித்தவர்களை, ஒரு உணர்ச்சி மேலிட்டால ஒருத்தர் வந்து ஒரு கொலையை செஞ்சிருக்கலாம், திட்டமிட்டு கூட ஒரு கொலையை புரிஞ்சிருக்கலாம். ஒரு கொலை என்பது, ஒரு தவறு என்பது வந்து எப்படி வந்து மனித உயிர்களை பாதிக்கிறதுக்கு, இது சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு சீரழிவை கொண்டு வர்ற செயலா இருக்கு உங்க செயல் அப்படின்றதெல்லாம் அவருக்கு வந்து சொல்வதன் மூலமாக, எடுத்து சொல்வதன் மூலமாக தன்னுடைய குடும்பத்தை, சமூகத்தை விட்டுட்டு ஒருத்தர் தனியார் சிறையில் இருக்கும் பொழுது அவருமே அதற்கான ஒரு சிந்தனை அவருக்கு ஏற்படும். அதன் மூலமா அவர் சரியாவாரு அப்படின்ற அடிப்படை தான் 14 ஆண்டு காலம் தான் நம்ம சொன்னோம் ஆயுள் தண்டனை. அது கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போய் இப்பதான் சாகுமுறை ஆயுள் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ வந்திருக்கு. அதை எதிர்த்து இன்றைய வரைக்கும் மனித உரிமையாளர்கள் போராடிட்டு தான் இருக்காங்க. அவர் எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும். நான் இந்த பக்கம் பேரறிவாளன் எடுத்துக்கோங்க. ஒன்று, அவர் குற்றவாளியே இல்லை அப்படின்றது வந்து நேரடியாக ஒரு விசாரணை செய்தவரே வாக்குமூலம் கொடுத்த ஒன்றாக இருக்கிறது. இன்னொன்று, மிகப்பெரிய அளவில் பேரறிவாளன் தன்னுடைய வழக்கு குறித்து அவர் உச்சநீதிமன்றத்துக்கு எழுதின கடிதங்களை நீங்க பார்க்கலாம். தமிழ்நாடு அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு எழுதின அந்த கடிதங்களே அவருடைய முதிர்ச்சியை வந்து நமக்கு அவ்வளவு இதுவாக இருக்கும். உள்ள இருக்கும்போது அவர் வந்து சட்டம் உள்ள இருக்கும்போது அவர் சட்டம் பயில்றாரு. அப்போ வந்து ஒரு சிறை தண்டனை பெற்றவர், ஒரு குற்றவாளினே வச்சுப்போம், அப்படி கூட வச்சுப்போம், குற்றவாளியை கூட அவருக்கான அந்த உரிமை இருக்கு, படிக்கிறதுக்கு உரிமை இருக்கு,
இப்போ படிச்சு முடிச்சுட்டு அவர் வெளியில வராரு. சில காங்கிரஸ்காரர்கள் கேள்வி கேட்கறத பார்த்தா ஜெயிலுக்கு போனவங்க யாருமே படிக்க கூடாது, அந்த அளவுக்கு மாரல் கிரவுண்ட் எதிர்பார்க்கறாங்க. இவங்க ஜெயிலுக்கு போன இவங்களுக்கு மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் தரப்பு எம்எல்ஏ மேல, எம்பி மேல, இந்த நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்து சிறை தண்டனை பெற்றவர்கள் இருக்கும் பொழுது ஒருவர் ஒரு வழக்கறிஞரா ஏன் இருக்கக்கூடாது? இது நம்ம வந்து ஏன்னா அதுவும் சட்டம் கொடுத்துருக்க உரிமை தான். உன் மேல வந்து உன் தண்டனை வந்து முடிஞ்சு வெளியே வந்துட்டேன், அப்போ நீ இனி சுதந்திர மனிதர். இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்ன உரிமைகள் இருக்கோ அத்தனை உரிமைகளும் சிறை தண்டனையிலிருந்து வெளிவந்த அத்தனை மனிதர்களுக்கும் உண்டு. அது நம்ம பேரறிவாளனுக்கு மட்டும் சொல்லலை, யாராக இருந்தாலும். அது மட்டும் இல்ல, இது ஒரு தவறான முன்னுதாரணம் கிடையாது, இதுதான் ஒரு சிறந்த முன்னுதாரணம். ஒருவர் அதாவது ஏன் இந்த வழக்குல கூடுதல் கவனம், ஒரு கொலை, அது அது ஒரு உயிர் பலியாயிருக்கு, அதனோட சேர்ந்து ஒரு 18 உயிர் பலியாயிருக்குது. அது வந்து இந்த நாட்டினுடைய அப்போ அந்த கொலை நடந்த பொழுது, அதாவது ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பொழுது அவர் பிரதமர் கிடையாது. அப்ப நான் தேர்தல் நடந்துகிட்டு இருக்க சமயம். அப்போ நீ ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் தான் இருந்தாலும் நம்ம அப்படியே கூட வச்சுப்போம். அவர் பிரதமர் அவர் வந்து இப்படி கொல்லப்பட்டிருக்கிறார், அவரோட இணைந்து ஒரு 18 உயிர்கள் பலியாயிருக்கு அப்படின்றது வருத்தம் தான், வேதனை தான். அந்த கொலையில குற்றம் சாட்டப்பட்ட பேரறிவாளன் முன்கூட்டி விடுதலையாகி வெளில வந்துட்டாருன்னா இந்திய நாட்டில் உள்ள அனைத்து குடிமகர்களுக்கும் உள்ள அத்தனை உரிமைகளும் பேரறிவாளனுக்கு உண்டு. இதை சட்டம் படித்த வழக்கறிஞர் சுதாவுக்கு தெரியல அப்படின்னா அவர் என்ன சட்டம் படிச்சான்ற கேள்வி நமக்கு வருது. அவர் அப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் நீதிமன்றத்துல அறம் சார்ந்து சட்டம் சார்ந்து அவர் எப்படி வாதாடி இருப்பாருன்னு எனக்கு கேள்வி வருது. இப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதர் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லலாம், அவருக்கு வந்து ராஜீவ்காந்தி மேல மிகவும் பிரியம் இருக்கலாம், காங்கிரஸ் மேல மிகவும் பிரியம் வந்திருக்கலாம், அவர் கேட்கலாம். அது எப்படிங்க வந்து ஒரு பேரறிவாளன் வந்து இந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டு அதுல சட்ட ரீதியா தண்டனை பெற்றவர் சட்டத்துறைக்குள்ளேயே போறது, சட்டப்படியாக சட்டத்துறைக்குள்ளேயே போறது அப்படிங்கறது அவங்க அவர் தண்டனை, அதாவது திரும்பி என்ன சொல்றோம்னா, அவர் தண்டனை காலத்துல வழக்கறிஞரா பதிவு செய்யலையே. அவர் வந்து இப்போ சுதந்திர மனிதர், விடுதலை பெற்றுவிட்ட மனிதர், சட்டப்படி அவருக்கு எல்லா உரிமை உண்டு. அததான் நம்ம சொன்னோம். இது இப்போ இல்ல, 1961லயே ஒரு சிறை தண்டனை பெற்றவர் விடுதலையாகி வெளியில வந்ததுக்கு அப்புறம் 2 ஆண்டுகள் கழித்து, 2 ஆண்டுகள் மட்டும் அவர் கேப் கொடுக்க சொல்றாங்க. ஏன்னா மீண்டும் அவர் ஏதாவது குற்றம் புரிஞ்சிடக்கூடாது, செய்திடக்கூடாது அப்படின்னு அது ஒரு கண்காணிப்பு காலம் கூட நம்ம வச்சுக்கலாம். 2 ஆண்டுகள் கழித்து அவர் வழக்கறிஞராக பதிவு செய்வதை 1961லயே வந்து 24A சட்டப்பிரிவு அனுமதி. அதான் எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அப்போ இந்த இது சட்ட உரிமையாகவும் சரி, அறம் ரீதியாகவும் சரி, ஒரு மனிதன் சுதந்திரமா வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ இந்த வேலை தான் செய்யணும், நீ அந்த வேலை செய்யக்கூடாது, நீ இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்வதற்கு யாருக்கு உரிமை இருக்கு? அவர் முறையாக வந்து வழக்கறிஞருக்கு படிச்சிருக்கிறாரு, அந்த தேர்வை எழுதி வந்து வழக்கறிஞராக பதிவு செய்வதற்கான தேர்வு இருக்கு, அந்த தேர்வை எழுதி அவர் வந்து அதுலேயும் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அதன் பின் தான் பதிவு செய்கிறார். புதுச்சேரி, நம்மளுடைய சென்னை, தமிழ்நாடு பார் கவுன்சில் வந்து அவருடைய பதிவை வந்து ஏற்றுக்கொள்ளுது. அவங்களே வந்து சொல்றாங்க, இல்லைங்க இது சட்டப்படியா அவர் வந்து எந்த சட்ட மீறல் எதுவுமே இது நடக்கல, பேரறிவாளனுக்குள்ள உரிமை அடிப்படையில் தான் அவர் வந்து வழக்கறிஞர் ஆயிருக்கிறாரு சொல்றாங்க. அதை எதையுமே வந்து இவங்க காதல கேட்டுக்கொள்ள சுதா போன்றவர்கள் தயாராகலாம். திருப்பி நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அப்ப இவரு இவ்வளவு நாளும் வழக்கறிஞர் தொழில இந்த சட்டத்தை கூட தெரியாமல் வழக்கறிஞர் தொழில் எப்படி நடத்தினாங்கன்னே நமக்கு கேள்வி வரும்ல. அது எப்படி சரி? அதாவது இவர் கருணை அடிப்படையில ஒருத்தர் இவர் கருணை அடிப்படையில விடுதலை செய்யப்படல, நன்னடத்தின் அடிப்படையில தான் பேரறிவாளனுக்கு விடுதலை கிடைச்சது. கருணை அடிப்படையிலே கிடைச்சதா கூட வச்சுப்போம். அப்படி ஏதாவது சட்டப்பிரிவு சொல்லுதா? 1961 24A சட்டப்பிரிவு அப்படிலாம் சொல்லலை. விடுதலை ஆயிட்டு ஒரு மனிதர் வந்துட்டாருன்னா அவர் வந்து 2 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் வந்து அவர் வழக்கறிஞரா பதிவு செஞ்சுக்கலாம்னு சொல்லுதே ஒழிய அதுல எந்த உபப்பிரிவும் இதன் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டாதான் இவங்க வந்து வழக்கறிஞரா பதிவு பண்ணணும், கருணையின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டா வழக்கறிஞரா பதிவு செய்யக்கூடாது என்பது போன்ற விதிகள்லாம் அதுல கிடையவே கிடையாது. அப்ப காங்கிரஸ் தானே ஆட்சியில இருந்தது. அப்போ அந்நேரம் அப்போ அவங்களுக்கும் அதை வந்து ஏத்துக்கிற ஒரு மனநிலையில தானே சரிங்கிறது தானே காங்கிரஸ் அரசும் அதை ஏத்திட்டு இருக்குது. அப்ப சுதா வந்து இதை தெரிந்துதான் இதை வந்து சொல்றாரான்றது ஒரு கேள்வி. இல்ல தெரிஞ்சும் அப்படியான ஒரு விஷயத்தை கிளப்புறாரு அப்படின்னு சொன்னா இது வந்து பேரறிவாளன் மீது இருக்கிற வன்மம். ஒரு மனிதன் சுதந்திரமாக நடந்து தன்னுடைய உரிமை நிலைநாட்டு கூடாது அப்படின்ற இடத்துல வந்து சுதா போன்றவர்கள் பேரறிவாளன் காட்டுற வன்மமா தான் நம்ம இதை வந்து பார்க்க வேண்டியது. சட்ட ரீதியான விஷயங்களை தெளிவுபடுத்திட்டீங்க. இப்போ வந்து மாரல் கிரவுண்ட் அந்த விஷயத்துல தான் அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ, அதை தான் திரும்ப திரும்ப எழுப்ப விரும்புறாங்களோ அப்படிங்கிற கேள்வியை நமக்கு எழுது.
இப்போ சுதா அவர்கள் எழுப்பியிருக்கிறாங்க. ஒரு சில காங்கிரஸ்காரர்கள் இந்த விஷயத்த தீவிரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த விஷயம் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு போகுது. இது வந்து சட்ட ரீதியா நடந்திருக்குதா? இல்லையா? அப்படிங்கிறத நாங்க சட்டத்துறை வந்து எங்களுடைய சட்டத்துறை கண்காணிச்சிட்டு இருக்கு. நாங்க அத மேற்கொண்டு தான் நாங்க வந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. அப்போ ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. டிஸ்கஸ் ஆகுது. தலைமை கிட்ட ரீச் ஆகுதுன்னும்போது, அந்த மாரல் கிரவுண்ட் அப்படிங்கிற விஷயம் திரும்பவும் தூண்டப்படுகிறதா? அதாவது பேரறிவாளன் குற்றவாளியாக இருப்பவர் திரும்ப வந்து இப்படி பதிவு பண்ணலாமா? அப்படிங்கிற மாரல் கிரவுண்டுக்குள்ளேயே அவன் வந்து அந்த திரும்ப திரும்ப கேள்வி எழுப்பப்படுதா? அப்படின்ற கேள்வி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? எங்க மாறல் மீறி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அவர் வந்து இல்ல, அதாவது நீங்க வழக்கறிஞரா பதிவு செஞ்சிருக்கீங்கன்றது குறித்து அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பெரிய அளவுல வழக்கறிஞர் தொழில் செஞ்சு சம்பாதிக்கணுன்றதான் என்னோட நோக்கம் அல்ல. எத்தனையோ ஏழைகள் வந்து வழக்கறிஞர் வைத்துக் கொள்ள முடியாதனால சிறைக்குள்ள வாடிட்டு இருக்காங்க. அவர்களுக்கான உரிய நீதியை பெற்றுத் தருவதற்காகத்தான் நான் வந்து வழக்கறிஞரா பதிவு செய்றேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. அப்போ என்ன ஒரு உன்னதமான ஒரு லட்சியத்துக்காக, ஏன்னா 31 ஆண்டு காலம் தன்னுடைய இளமையெல்லாம் மொத்தமாக ஒரு சிறையில கழித்த ஒருத்தருக்கு தான் அதனோட வலியும் வேதனையும் அதிகமா புரியும். அவர் தான் நீதிக்காக, நம்ம அப்படி பேசக்கூட, அவர் தான் நீதிக்காக மிகவும், ஏன்னா அவர் நன்னடத்தை உள்ள இருக்கும் போது அதையே நீங்க ரொமான்டிசைஸ் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. நம்ம ரொமான்டிசைஸ் பண்ணவே இல்லையே அவருக்கு. அதான் நீங்க இவர் ஒருவருக்கு கொடுக்காத ஒண்ணு நீங்க பேரறிவாளனை கொடுத்துட்டீங்க அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இதற்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான பேர் வந்து தண்டனை பெற்றவர்கள் விடுதலையாய் வந்ததுக்கு அப்புறம் 2 ஆண்டுகள் கழித்து வழக்கறிஞரா பதிவு பண்ணி வழக்கறிஞரா இருக்கிறாங்க. இது ஒண்ணு முதல் முறை நடந்தது இல்ல. அதாவது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தலைவர் கொல்லப்பட்டு விட்டார், அந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டவராக பேரறிவாளன் இருக்கிறார் என்பதற்காகவே பேரறிவாளனுக்கு இந்த உரிமை மறுக்கப்படுமானால் இதுதான் மாரல் மீறல். நீங்க வந்து ஒரு அப்ப பிரிவிலேஜா? அதாவது ராஜீவ்காந்தி என்ற உயிர், அவர் வந்து ஒரு இவங்களுக்கு பிடித்தமான ஒரு காங்கிரஸ் தலைவர், அவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. அது கொலை குற்றம் சாட்டப்பட்டவர் பேரறிவாளனாக இருப்பதாலேயே எல்லா மனிதர்களுக்கும் உரிமை அவருக்கு மறுக்கப்படுமானால் அதுதான் வந்து மாரல் கிரவுண்ட மீறின செயல். நீங்க இதெல்லாம் முன்னுதாரணமா பார்க்கணும். இவ்வளோ பெரிய மன அழுத்தத்துக்குள்ளேயே அவர் இருந்தும் அவர் தன்னுடைய இது சாதாரணமாக அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டு வந்திருக்கணும், முன்கூட்டி விடுதலை பெற்று வந்திருக்கணும். அதுக்கு அப்படி அவர் வர முடியாத காரணம் மிகப்பெரிய அரசியல் அழுத்தம் தான். ஒட்டுமொத்த தமிழ்நாடே போராடினா வந்து பேரறிவாளனுடைய முன்கூட்டிய விடுதலையை வந்து உறுதி செய்தது. இந்த 7 பேருக்கான தூக்கு தண்டனையா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து எது வந்து நிறுத்தி வச்சது? அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதற்காக எழுந்து போராடியது? பேரறிவாளன் உள்பட மற்றவர்கள் மேல் அவர்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை தான், அவர்கள் கொண்ட லட்சியம், அவர்களுக்கு மீது வைத்த நம்பிக்கை தான் அவர்களுடைய விடுதலை வந்து உறுதிப்படுத்தியது. இப்போ அப்படி விடுதலை பெற்ற ஒரு மனிதரை நீங்க வந்து இல்ல அவர் வந்து பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா, அதுதான் வந்து மாரல் கிரவுண்ட் மீறலாம். அவருக்கு சட்ட உரிமையே அவங்க மீறுறாங்க, ரெண்டையுமே மீறுறாங்க. சுதா போன்றவர்கள் சட்டமே கொடுக்காட்ட கூட மாரல் வேல்யூ, நம்ம எப்பயுமே வந்து இயற்கை நீதியும் அறம் தான் நம்மளுடைய முதல் அளவுகோலா இருக்கணும். அப்ப இயற்கை நீதியின்படியும் அறத்தின்படியும் ஒரு மனித உயிர் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதை சுதா போன்றவர்கள் தடுக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப வந்து அநியாயமானது. இது பேரறிவாளனுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு அது பேரறிவாளனாக இருக்கலாம், நாளைக்கு இவங்க ஒவ்வொருத்தருக்கும் அதை வந்து திரும்பி திரும்பி ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க, தீவிரவாதி பேரறிவாளன், தீவிரவாதி. இது என்ன வார்த்தைகள் இதெல்லாம்? ஒரு விடுதலை பெற்ற ஒரு உயிரை பார்த்து, அதனாலதான் நாம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? ஆமா, ஈழ இனப்படுகொலையாளி ராஜீவ்காந்தி அப்படின்னு அதை நம்ம திரும்பி வந்து உயர்த்தி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தையும் அவசியத்தையும் காங்கிரஸ்காரர் தான் உருவாக்கி கொடுக்குறாங்க. நாம என்ன நினைக்கிறோம்? இந்த காலகட்டத்துல பாசிசம் வந்து மேலோங்கி வருது, அது வந்து ஒன்றியத்துல வந்து அரசாங்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்த நாட்டுல வந்து வெறுப்பு அரசியலை வந்து உண்டு பண்ணி மிகப்பெரிய அளவில் வந்து இந்திய நாட்டை கூறு போட்டு வித்து கொண்டிருக்கிறது அப்படின்ற காலகட்டத்தில் காங்கிரஸினுடைய அத்தனை வஞ்சகத்தையும் துரோகத்தையும் தமிழ்நாடு மக்கள் மறக்கல, மன்னிச்சுட்டாங்க. மன்னித்து சரி பரவாயில்ல, ஏன்னா இதே தமிழ்நாடு மக்கள் தான் வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு இயக்கம் என்று இவர்கள் ஈழ மக்களுக்கு இழைத்த அந்த துரோகத்துக்கு வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு இயக்கம் இதே தமிழ்நாட்டில் நடந்தது. ஆனா அதே இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து 0 பிஜேபி இயக்கம் நம்ம நடத்துறோம். ஏன்னா இவனோட மிக மோசமாக பாசிசம் இருக்கும் பொழுது ஓகே, காங்கிரஸ் செய்த செயல்களை வந்து நாங்க மறக்கல, நாங்க மன்னிச்சிருக்கோம் அப்படின்னு தான் காங்கிரஸை வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனா திருப்பியும் இவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பேசும் பொழுது நாம என்ன கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குன்னா, காங்கிரஸ் வந்து ஈழ மக்களுடைய இனப்படுகொலைக்கு
சிங்கள அரசுக்கு துணை போன ஒரு கட்சி என்பதை மீண்டும் நம்ம வந்து தமிழ்நாட்டில் உரத்து பேச வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையை வந்து காங்கிரஸ் ஏற்படுத்துது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த காங்கிரஸ்காரர்கள் விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா, இதை பார்த்து சிலர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அவருடைய வாரிசுகளே இவர்களை வந்து மன்னிச்சிட்டாங்க, நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. அதே பக்கம் பார்க்கும்போது ராஜீவ்காந்தி அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமான இந்தியாவிலேயே ஒரு பிரதமராக இருந்திருக்காரு, ஒட்டுமொத்த இந்திய காங்கிரஸுக்கும் தலைவராக இருந்திருக்காரு அப்படின்னும் போது அதனுடைய சுவடு வந்து எல்லா கட்சியினர்கிட்டையும் இருக்கத்தானே செய்யும், அது வெளிப்படுத்துறது நியாயம் தானே அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா இருக்கும். அதுக்கு தான் வந்து பேரறிவாளன் உள்பட மற்றவர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட பேரறிவாளன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 31 ஆண்டுகள் 19 வயசுல சிறைக்கு போனவர் தன்னுடைய இளமை காலம் மொத்தத்தையும் இதற்காக அவர் வந்து பலி கொடுத்துருக்காரு. பலி கொடுத்து தான் இன்னைக்கு வந்து ஒரு முன்கூட்டி விடுதலைக்கு வந்திருக்கிறார். இதை விட என்ன வேணும்? பேரறிவாளனை வெட்டி பொண்ணுன்றாங்களா? அதான் அவங்களோட ஆசையா? ராஜீவ்காந்தியை வந்து கொன்றதற்கு இவர் காரணம் அப்படின்னா இப்போ வெட்டி கொன்றணும்னு நினைக்கிறாங்க. அதுதானே அதனோடது. அதாவது நீ வந்து இந்த வேலை தான் செய்யணும், அந்த வேலை நீ செய்யக்கூடாது, இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த 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 உயிர் தான் நினைத்ததை தனக்கு உரிமையானதை செய்வதற்கு இவங்க அனுமதி மறுக்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்து அந்த செயலுக்கு கூட அவங்க துணிந்து போகிற ஒரு சூழலாக தான் நான் வந்து பார்க்குறேன். இது ராஜீவ்காந்தி மேலே இருக்கிற பாசம் மட்டும் இல்லை, அது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இவர்களுக்கு வந்து பேரறிவாளன் உட்பட மற்றவர்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த வன்மம் வந்து ஒரு சட்டம் படித்த சுதா போன்றவர்களுக்கு கட்டாயமாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஒரு எல்லா நேரங்களிலும் வந்து குற்றவாளிகள் குற்றம் இழைத்தவர்கள் மட்டும்தான் வந்து குற்றவாளிகளாக தண்டனை கிடைக்கப்பட்டிருக்காங்களா, இல்லை எல்லா குற்றவாளிக்கும் தண்டனை கிடைத்திருக்கிறதா? இந்த கேள்வியெல்லாம் வந்து நம்ம சுதா கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. அப்போ எத்தனையோ விஷயங்கள்ல வந்து மிக கொடூரமான குற்றம் இழைத்தவர்கள் வந்து தப்பி சென்றிருக்கிறாங்களா நீதி அவங்களுக்கு வந்து அதாவது சரியான வழக்கு நடத்த முடியாதனால, நீதிமன்றத்தில் சரியான சாட்சியங்களை இழந்தவர்கள் வந்து சொல்ல முடியாத காரணத்தினாலே எத்தனையோ குற்றவாளிகள் வந்து தப்பி சென்றிருக்கிறார்கள். காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி, அதாவது 1000 குற்றவாளிகள் வந்து தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்றதா அவர்கள் வழிகாட்டுகிற காந்தி அவர்கள் சொன்ன விஷயமா இருக்கு. இன்றைக்கு வந்து அந்த அடிப்படையில் வந்து அவங்க பேரறிவாளனை பார்க்கணும். விடுதலையாகி வந்துட்டாரு, ஒரு சுதந்திர மனிதராக இருக்கிறார். அப்போ அவருக்கான நியாயத்தை வந்து காங்கிரஸ் மறுப்பது அப்படின்றது வந்து ரொம்ப அநீதியானது. காந்தியை கொன்ற ஆர்எஸ்எஸ்ஸை இவர்கள் மன்னித்து அதன் மீதான தடையை நீக்கியது தான் காங்கிரஸ். இந்த நாட்டினுடைய இவர்கள் எப்படி சொல்றாங்களோ, ராஜீவ்காந்தி வந்து இந்திய நாட்டின் பிரதமர், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், ஒரு இளம் தலைவர் அப்படின்னு அவர்களுடைய அந்த எமோஷனலும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர், உலகம் போற்றும் தலைவர், இந்திய நாட்டினுடைய தேசப்பிதா மகாத்மா காந்திய சுட்டதுக்காக தான் வந்து ஆர்எஸ்எஸ் மீதான தடை இருந்தது. அந்த தடையை காங்கிரஸ் நீக்கியது. ஏன் நீக்கிச்சப்போ ஒரு மிகப்பெரிய படுகொலையை செய்த ஆர்எஸ்எஸ் தடையை நீக்க நீங்க வந்து தயாராவீங்க. ஆனால் உச்ச நீதிமன்றத்தால் சட்டப்படி விடுதலையாகி சட்டப்படியான தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு கூட ஒரு மனிதனுக்கு நீங்கள் வந்து அனுமதிக்க மாட்டீங்க அப்படின்னா, இரட்டை வேடம் என்பது வந்து மிக மோசமான இரட்டை வேடம் காங்கிரஸ்க்கு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ் மீதான தடையை காங்கிரஸ் அரசு தான் நீக்குச்சு. வேற யாரு நீக்குனா? அப்போ அதுக்கு என்ன நியாயம் சொல்லுவாங்க இவங்க? அந்த ஆர்எஸ்எஸ் தடையை நீக்கிறதுக்கான பலன் இன்ன வரைக்கும் நம்ம வந்து அனுபவிச்சுட்டு வேற இருக்கிறோம். அதெல்லாம் அவங்க வந்து எதையும் அதை தான் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒற்றை சொல்ல வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க. ராஜீவ்காந்தி ஏன் கொல்லப்பட்டார்ன்ற வரலாறை காங்கிரஸ் பேசணும்ல. ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார், ஏன் கொல்லப்பட்டாரு? இன்னைக்கு வரைக்கும் ஏன் வந்து இவங்க வந்து சுப்பிரமணிய சுவாமி உள்பட அவர்களோட அவர்களை ஏன் வந்து விசாரணைக்கு ஏன் வந்து இவங்க எடுத்துக்கிடல? அவர் வந்து அவ்வளோ வெளிப்படையாக பல்வேறு விஷயங்களை வந்து முன் வச்சாரு. அவரையே இவங்க வந்து விசாரணைக்கு எடுத்துக்கல. அப்போ காங்கிரஸ் உள்ள பலரும் வந்து அதுக்குள்ள வருவாங்க, ராஜீவ் கொலையில வந்து சம்மந்தப்பட்டிருப்பதாக உள்ள வருவாங்கன்ற பயம் அவங்களுக்கு இருக்குன்னு தானே அர்த்தம். ஓகே தோழர், நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க, நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக நன்றி தோழர். நன்றி.